இந்த வயசுலயும் மரம் அடிக்கிற நம்ம தலை தோனி அவர் எங்க இருந்த டைம்ல எத்தனை பேரை ஓட விட்டுருப்பாரு. அதுவும் அவர் பீக்ல இருந்த டைம்லாம் ருத்ர தாண்டவ மாதிரி ஆடி இருந்தாரு. இதுக்கு எக்ஸாம்பிளா இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்ச் ஒன்று நடக்க ஸ்லோவா ஆடி வேண்டிய டெஸ்ட் மேட்ச் 6-4 பயங்கரமா பொழந்து கட்டிடுறாரு. வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் கேப்டனா அந்த பிரெயின் லாராக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே புரியல. இப்படி பொலன்னு பொழந்து கட்டினே இருக்கும் போதுதான் தோனி அடிச்ச ஒரு பால் பவுண்டரி லைன்ல கேட்ச் பிடிக்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியா அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு பிரெயின் லாரா நினைச்சிட்டே இருக்கும் போதோ அந்த பவுண்டரி லைன்ல கேட்ச் பண்ணதுனால அதை அம்பையர் நாட் அவுட்னு சொல்லிடுறாரு. இதை பார்த்துட்டு இருந்த பிரெயின் லாரா நான் பாலே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியில அவரு தோனி கிட்டே போய் அழிச்ச வரைக்கும் போதும் டிக்ளேர் பண்ணிடுங்க அப்படி ரெக்வஸ்டா கேட்க இதெல்லாம் பார்த்து வெஸ்ட் இண்டீஸ் மேல பாவப்பட்ட நம்ம அப்போ கேப்டன் ராகுல் டிராவிட் நம்ம தோனியை போதும் ஆனதுன்னு உள்ள வர சொல்லிடுறாரு. ஆப்போனன்ட் பிளேயர்ஸே பால் போட மாட்டேன்னு சொல்லி பயந்தது இதான் ஃபர்ஸ்ட் டைம். பின்ன விண்டேஜ் தோனினா சும்மாவா?